வடக்கு மாவட்டம் திமுக சார்பில் 92வது வட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் 40க்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் மற்றும் 100க்கும் மேற்பட்டோர் இருசக்கர வாகனங்களில் பேரணியாக சென்று தீவிர பிரச்சாரம் செய்தனர். பொள்ளாச்சி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கே. ஈஸ்வரசாமி சுகுணாபுரம் 92வது வட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் 40 மேற்பட்ட ஆட்டோக்கள் மற்றும் 100க்கும் மேற்பட்டோர் இருசக்கர வாகனங்களில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டனர். கோவைப்புதூர் பிரிவில் ஆரம்பித்த இந்த பேரணி மைல்கல் சுகுணாபுரம் வழியாக சென்று சக்தி விநாயகர் கோவில், செந்தமிழ் நகர் பஸ் நிலையம், பாலக்காடு மெயின் ரோடு, சுகுணாபுரம் கிழக்கு, மைல்கல் பஸ் ஸ்டாண்ட், பி.கே. புதூர், மாரியம்மன் கோவில் போன்ற பல்வேறு பகுதிகளுக்கு சென்றனர். இதில் தொகுதி பொறுப்பாளர் மற்றும் திமுக கழக நெசவாளர்கள் அணி மாநில செயலாளர் சிந்து ரவிச்சந்திரன், மாநில தீர்மான குழு இணை செயலாளர் முத்துசாமி, கோவை மாநகராட்சி மேயர் கல்பனா ஆனந்த்குமார், கோவை துணை மேயர் வெற்றிச்செல்வன், பகுதி கழக செயலாளர் ராஜேந்திரன், வார்டு செயலாளர் சிவசக்தி, வார்டு கழக நிர்வாகிகள், மூத்த முன்னோடிகள், குனியமுத்தூர் பகுதி கழக செயலாளர் லோகநாதன், பாக முகவர்கள், இளைஞர் அணியினர், மகளிர் அணியினர், அவைத்தலைவர் நாசர், துணை செயலாளர் வடிவேலு, கவிதா, பொருளாளர் இளங்கோவன், பிரதிநிதிகள் சித்திக், மணிமாறன், முத்துவேல், குருவாயூரப்பன், நாகராஜ், ரகுமான், 92வது வட்டக்கழக ஆட்டோ சங்க நிர்வாகிகள், மூத்த முன்னோடிகள் மாரப்பன், நடராஜ், கூட்டணி கட்சியான காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், சிபிஐ, சிபிஎம், பாக முகவர்கள் மற்றும் இளைஞர் அணி, மகளிர் அணி பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.